இந்த மசாஜரை பல்லாவரம் சந்தையில் 100 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். ஃபுல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு 12 வோல்ட் டிசி இன்புட் கொடுக்கணும். என்கிட்ட 12 வோல்ட் அடாப்டர் இருக்குது. இதை வச்சு பவர் கொடுத்துப்போம். பவர் கனெக்டிவிட்டி கொடுத்தோன்னே இந்த எல்இடி பிளிங்க் ஆகுது. ஆனால் ஆன் ஆகலை. ஆன் பண்ணி பார்த்தா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இதை ஓப்பன் பண்ணியே பார்த்துருவோம். நான் அதை பார்க்கணும். நான் கூட சிம்பிளாக தான் இருக்கும்னு நினச்சேன். மோட்ரு நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியில் பவர் இருக்கான்னு பார்ப்போம். 7.4 வோல்டேஜ் வரணும். இதில் பேட்டரியில் எவ்வளோ பவர் இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 7 வோல்ட் கிட்டே இருக்குது. அப்போ பேட்டரி ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த போர்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த கனெக்டர் மட்டும் தான் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்குது. இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா சரியாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அழுத்தி கனெக்ட் பண்ணால் தான் கனெக்ட் ஆகுது. பேட்டரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ரன் ஆகுது. அவ்வளோதான், சிம்பிள் ப்ராப்ளமாக தான் இருந்தது. இந்த பேட்டரி தான் நான் போயிருக்கோன்னு நினச்சேன். பேட்டரி கூட நல்லா இருக்குது. அந்த மோட்ரு நல்லா ஹெவியாக கொடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. நல்லா ஹெவியாகவே இருக்குங்க மோட்ரு. இருந்த மாதிரியே பேக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணால் ஆன் ஆகிடுச்சு. வைப்ரேஷன் ஆகுது. இதிலே மோடு பட்டன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மோடு இருக்குதுன்னு பார்ப்போம். இது ஒரு மோடு, இது ஒரு மோடு. மொத்தம் 4 மோடு கொடுத்துருக்காங்க. 4 மோடும் பக்காவாக வேலை செய்யுது. பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நான் இவ்வளோ சிம்பிளாக முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. 100 ரூபாய்க்கு வாங்கினது ஒர்த்து தாங்க இது. கை நீட்டு. நீ மனுஷனே இல்லை தெரியுமா?